ஆன்மா இறந்த பிறகு 16 நாள் கழித்து ஒரு உயிர் திருப்பி மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்றாரு. அந்த 16 நாள்ன்றதை எதை குறிப்பிடுது, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்கிறாரு. 16 நாள் அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 16 நாள் இப்போ நீ ஒரு வீடு கொடுத்தோன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ. சரிங்க. நீ ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் அந்த கொடுத்தோன்னு அந்த வீடு உனக்கு ஞாபகத்தில் இருந்துக்கின்னு இருக்கும். அது 1 வருஷம் 1.5 வருஷம் போச்சுன்னா அந்த வீட்டை மறந்துடுவோம். அப்புறம் இப்போ நீ இருக்கிற வீட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம் இல்லையா? இது இயற்கை தானே மனுஷனுக்கு. அதே மாதிரி அந்த ஆன்மா இருந்ததுன்னா அந்த 16 நாள் அந்த உறவுகளை எண்ணியே சுத்தம். ஆனால் உறவுக்காருக்கு அது தெரியாது. அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் செத்து போயிடுறான், வெளியே வந்துடுச்சு ஆன்மா. ஆனால் அந்த பணத்தாண்டியே சுத்தம் அது. ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது அது. ஏன்னா ஆன்மாவை அடையாளம் கிடையாது, உடலுக்கு தானே அடையாளம். அப்போ அந்த 16 நாள் அந்த உறவுகளையே சுத்தம். அந்த உறவுகாரங்க அந்த 16ஆவது நாள் காரியம் பண்ண உடனே எல்லாமே அதுக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளை நினைக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு அடுத்த உடல் எடுக்கும். ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா வாழாது, உடல் இல்லாத உயிர் வாழாது. அப்போ உடல் அவசியம் அதுக்கு. அதனால் வேறு ஒரு கர்ப்பத்தில் பூந்து அது ஒரு உருவமாக வந்துடும். அப்போ இங்கே இருந்த ஞாபகங்கள் அந்த உருவம் உடல் எடுத்த உடனே இதை மறந்துடும். இது ஞாபகத்தில் வந்தால் விபரீதங்கள் ஆகிடும். அதனால் இந்த ஞாபகம் வரக்கூடாது. அதனால் இறைவனுடைய படைப்பு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம். சரி. இந்த உடலை விட்டு போய் இன்னொரு உடல் ஏற்றினா அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம், அந்த உடலுக்கு ஏற்ற செயல்கள் அப்படி மாறிடும். சரிங்க. நிறையா கோயில்கள்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்ரீபீடம்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அது நிறையா அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ரீபீடத்துக்கும் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா ஐயா? இல்லை மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம் ஐயா. மனுஷன் உடலில் இருக்கிற மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம். ஓ சரி. அங்கே தான் அம்பாள் வீட்டு இருக்கிறான். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தோன் வாழைதலை போற்றாமல் மதிமருந்து என்று. மனுஷன் பிறந்த உடனே மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்து போய் தாய்கிட்ட பால் கொடுக்கும். அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, தாயும் சொல்லிக் கொடுக்கல, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ அது பிறந்த உடனே அதுக்கு தாய் தெரிஞ்சுது. சரி. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாய் தெரியாது. அந்த பால் குடிக்கிறதுக்கு கூட தாய் அதை தூக்கி வச்சுக்கின்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல அதுக்கு. ஆனால் கண்ணு போட்ட மாட்டுக்கு பிறந்த உடனே தாய் தெரிஞ்சது. வளர வளர அது எந்த தாய்கிட்டும் சேர்றதில்ல, தனித்து வாழுது, பந்தத்தை வளர்த்துக்கிறதில்ல. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் வளர 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 அவன் ஊருப்பட்ட பந்தத்தை சேர்த்து துன்பத்தில் விழுந்து போகிறான். இப்போ கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், அது என்ன பண்ணுறாங்களோ தெரியாது நம்மளுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், சொந்தக்காரெலாம் நீ ரொம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. உனக்கு நீ உதவி பண்ணால் உனக்கு வரப்போது புண்ணியம், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அவங்களுக்கு வயிற்றுச்சல், உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்குற, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்து ஒரு 10 ரூபா கேட்குறான்னா உங்கள் கையிலேருந்து கொடுத்தீங்கன்னா நான் யோசிப்பேன், நம்ம கையில் இல்லையே, நம்ம ஒரு 5 ரூபா வேணால் கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வருத்தமாக தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய மனம் அப்படிப்பட்டது. யாரோ முடியுது கொடுக்குறாங்க, நம்மளால் முடியல உட்காந்துங்களான்னு உட்கார மாட்டான், அடுத்தவங்களை போய் கெடுப்பான். எப்பவுமே கொடுக்கறத விட கொடுக்குறவனை தடுக்கிறது ரொம்ப பாவம். அதை மனுஷன் சாதாரணமாக செய்கிறான். அந்த மாதிரி இந்த மனிதன் பிறந்த உடனே உறவுகள் இல்லை, ஆனால் வளர்ந்த உடனே ஊறுபட்ட உறவுகளை சேர்த்துக்குன்னு இவன் துன்பப்படுறான். ஆனால் தன்னை வாழ வச்சுன்னுக்கிற தாய் தெரியல இவனுக்கு. அந்த மூலாதாரம்ன்ற ஒரு தாய் சக்தி உடலில் இல்லைன்னு சொன்னால் எந்த கடவுளும் வேலை செய்யாது. ஏன்னா அவன் நெருப்பு வடிவில் இருக்கிறான். உன் உடலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் சூடு இல்லைங்க, அவள் தான் தேராத போய்ட்டுன்டுவான். ரொம்ப கோல்ட் ஆகி போச்சு, இது பிழைக்காதுன்டுவான். அப்போது உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதே அந்த சக்தி. அதனால தான் சொன்னான் பட்டினத்தார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் வாழைத்தண்ணி போற்றாமல் மதிமறந்தேன் போ. தாய் இருக்கிறாங்க. அதை நான் இவ்வளோ நாளாக முட்டாளாக தெரிஞ்சிட்டேன், இவ்வளோ நாளாக பார்க்காத விட்டுட்டேன். அதை
நான் வாழறதுக்கு அடிப்படையாக அதுவாக தான் இருக்குது. அது இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சுக்கலன்னா. அதனால் சொன்னான், கண் இருந்தும் குருடனாக இருந்து விட்டேன், காது இருந்தும் செவுடனாயும் தெரிந்து விட்டேன்னார். எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இருந்தும் அதை பார்க்காத நான் விட்டுட்டேன், முட்டாளாக தெரிஞ்சிட்டேன் நான். அதனால் அந்த பீடம்ன்றது சக்தியினுடைய வடிவம்தான். சரிங்க. அதுக்கு பூஜை பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் தெரியும். தாய் தெரிஞ்சால் தானே தகப்பன் யாருன்னு தெரியும். ஆமாம். அப்போ மற்ற தெய்வத்தை வழிபடணுன்னா உனக்கு தாய் வேணும். அதனால தான் முதல்ல எல்லா கோவிலும் புளியார் வச்சுருப்பான். பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட உள்ளே வச்சுருப்பாங்க, புளியாரை வெளியே வச்சுருப்பாங்க. புளியாரை கும்பிட்ட பிறகு தான் மற்ற சாமியெல்லாம் போகணும். ஏன்னா அந்த தாயை மறைச்சின்னுக்கிறது மூலாதாரத்தில் அந்த பிள்ளை 6. சரிங்க. இந்த பிள்ளை 6ன்றது புளியாருன்னு ஆகிப்போச்சு. அது அந்த பிள்ளை 6 அப்படின்னா ராகு கேது, அதுதான் நம்ம மூச்சு. இதுதான் நல்வினை தீவினையை உண்டாக்குது. இந்த நல்வினை தீவினையை உண்டாக்குகிறது அதுக்கு தான் சொன்னான் அழுகணி சித்தர். இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னு. சரிங்க. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாது, அங்காடி நாய் போல் அலையாதண்ணா. ஆசையில் ஊரெல்லாம் அலையாத, அலைஞ்சின்னா நீ அழிஞ்சு போயிடுவ. உன் மனசை கட்டி வை, அது உன் மரணத்தில் கூட பதில் சொல்லும். அதை கட்டி வைக்கலைன்னா தெருக்கு கத்தரு நாய் மாதிரி விட்டுட்டின்னா உனக்கு வர ஆபத்து உனக்கே தெரியாத போயிடும். இப்படிலாம் மகான்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. நானே ராஜா நானே மந்திரின்னு தெரிஞ்சு கட்சியில் துன்பப்படும் போது கடவுளை தேடுறோம். இவனால் முடிகிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன். கட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் உட்காரும் போது கடவுளை தேடுவோம். கடவுளே என்னை ஏன் இப்படி ஆகிட்டேன்னு. இது நல்லா இருக்கும்போதே வழிபட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலையே வந்திருக்காது. ஆமாம் இல்லையா? ஆமாம். அதனால் அந்த பீடம்ன்றது தாயினுடைய பீடம் தான். அதுக்கு பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க. ஐயா, இன்னொரு பாடலில் அது பட்டினத்தார் பாடலில் ஒன்று சொல்கிறாருங்கய்யா, ஆதாரம் 6 அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனில்லைன்னு சொல்லி விழிப்பொன்று கண்டேன் எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதேன்னு சொல்லி. இது சர்வசாதாரணமாக இப்போ இங்கே நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் தியானம் முறை பழகிறோம். ஆனால் அந்த ஆதாரம் 6 கடற்கரை அதில் சரியாக போகிறதே இல்லை. நம்ம எதுவாக உட்காடுறோம். நான் பாடம் கொடுக்கும்போது சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் 5 நிமிஷம் நிற்கணும். யார் நிற்கிறீங்க? அப்படியே எக்ஸ்பிரஸ் போகிற மாதிரி நேராக வந்துடுறீங்க. அதனால் அங்கே ஏக்கம் இல்லை. அங்கங்கே 5 நிமிஷம் நின்னா அங்கே ஏக்கம் நடக்கும். அந்த ஏக்கத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். இங்கே போய் நின்னா இது நடக்குது, அங்கே போய் நின்னா அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி செய்யறதில்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுறதுன்னா கடவுளை பார்க்கறதுக்கு. நான் இல்லைப்பா, உன் மனம் அடங்கிறதுக்கு. அதனால் சொல்கிறார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6 அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே விழிப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் விழுங்குதுன்னார். என்னுடைய மனம் ஒடுங்கி போச்சு. என்னுடைய மனம் ஒடுங்கி போனதால் மனத்துக்கு செயல் இல்லாத போச்சு. செயல் இல்லாத போகும்போது கடவுள் காட்சி தெரிந்தது. அந்த கடவுள் காட்சி எப்படி இருந்ததுன்னா, நான் அதை சாப்பிட்லான்னு பார்த்தா அது என்ன சாப்பிட்டுச்சு, நான் இல்லாத போயிட்டேன்றார். அப்போது கடவுளோட ஒரு மகான் கலக்கும்போது, கடவுளோட ஒரு மனிதன் ஆன்மா இல்லாத போது, ஞானியாக கலக்கும் போது மனிதன் இல்லாத போயிடுவான். அந்த கடவுள்லேருந்து பிரிஞ்சு வரும்போது திருப்பி அவன் அங்கே நடந்த அதிசயங்களை இங்கே பேசுவான், மக்களுக்கு சொல்லுவான், நல்வழிபட்டணும்னு. அதை தான் நம்ம இப்போ செய்துன்னுக்குறோம். ஆனால் இவங்க வழிபட மாட்டேன்றாங்களே, இவங்க போக்கில் தான் போகிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. வீட்டுக்கு போனவுடனே அவங்க நிலையில் தான் அவங்க இருந்துடுறாங்க. இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மாறாதான் அவங்களுடைய விருப்பம். சரி. அதனால் அந்த இறைவன் சாப்பிட்டுடுவான். ஏன்னா இறைவன்லேருந்து தான் நீ வந்த. அந்த இறைவனோட கலக்கும் போது நீ இல்லாமல் போயிடுவ. அதனால தான் சொல்கிறது, அந்த சாமியார் கோயிலுக்கு போனாங்க, இந்த சாமியார் எந்த சாமியார் கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ கும்பிட வேண்டியது உன்னையே கும்பிடணும். நீயே கடவுள், நீயே இல்லை. எல்லா செயலுக்கு அடிப்படை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நீயே காரணம். உன்னை நீ மனசை திருத்திக்கினீன்னா இன்பத்திலேருந்து வரலாம், துன்பத்திலேருந்து வெளியே வரலாம், அமைதியான வாழ்க்கை வாழலாம். ஆசைகளை வளர்க்க துன்பங்கள் சேர்ந்துக்கினே இருக்கும். ஆசையை அழிக்க இன்பங்கள் வளர்ந்துக்கினே இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்வுப்பா. சரிங்க. இதை தான் அவர் சொன்னார். மனம் இல்லை எனக்கு, கடவுளை பார்த்தேன். அப்போ இந்த மனம் அடங்கிறதுக்கு ஆதாரம் 6 பார்த்தேன். அவித்தை 5, இந்த அவித்தை 5யும் 5 தங்க. இது 5 போன பிறகு பார்த்தா கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுளோட கலந்துட்டேன் நான்ன்றார் அந்த பாடல். சொல்லு.
சரிங்க. புத்தர் வந்து மெடிடேஷன் அதான் தியானம் பண்ணுறப்போ அவர்கிட்ட ஒரு படித்ததில் பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டரோ இல்லை 6 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு ஜீவராசிகளோ செடியோ கொடியோ எதுவாக இருந்தாலுமே அவரோட அந்த சக்தி இதனால நிஷ்டையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு போனாலோ இல்லை சித்தர் கோயிலுங்களுக்கு போனாலோ நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, இங்கே வந்து பாடம் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. அதனால் அந்த நிஷ்டை நிலை வந்துட்டு அது ஒரு பரவலாக எல்லாருக்குமே கிடைக்குமா, இல்லை குறிப்பிட்ட அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்? யார் அந்த பாதையில் போகிறாங்களோ அவங்களுக்கு அங்கே போனால், ஏன்னா அவங்க அந்த பாதையில் இருந்தவங்க தானே. ஆமாம். அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும், அந்த அதிர்வு கிடைக்கும். அப்போ இந்த கோயிலுக்கும் போகிறதுனாலையும் இல்லை கோவில் கட்டி இருக்குதே இன்றைக்கி எல்லா மகான்கள் சமாதிகள் தான்பா. சரிங்க. பெரிய பெரிய கோவில் கட்டிக்குது, அதெல்லாம் மகான்கள் சமாதி தான். திருப்பதி வந்து கொங்கணவர் சமாதி, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அகஸ்தியர் சமாதி, சரிங்க. இதில் தில்லையில் பல ஞானிகள் சமாதி, திருமூலர் சமாதி எல்லாம் அங்கே தான். எல்லாரும் சமாதியை தான் கும்பிட்டுன்னுக்குறோம், அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் பேசின்னுக்குறோம். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தான், எத்தனையோ பணக்காரன் தான், அவனை பற்றி யாராவது பேசுகிறோமா, எங்கேயாவது பேசுகிறோமா? பேசுறது. சோத்துக்கே வழி இல்லாத பட்னியும் பைசியமாக செத்த மகான்களை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா மகான்கள் வார்த்தை உலகத்தில் அழியாது, மனுஷனுடைய வார்த்தைலாம் அழிஞ்சிடும், அப்போவே அழிஞ்சிடும். அதனால் எல்லா மகான்கள் ஜீவ சமாதிலையும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சரிங்க. அந்த வைப்ரேஷன் வந்து அந்த பாதையிலே போகிறவனுக்கு அது பயன் தரும். அந்த பாதையில் போகாதவங்களுக்கு சாதாரணமாக கும்பிட்டுட்டு போகலாம். மனிதர்கள் நிலைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சில பேர் நல்லா பெரியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பருவத்தில் இருக்கிற பக்குவம் தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய ஒரு பெரியவங்களுக்கு இருக்கிற பக்குவம் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. ஆனால் பெரியவங்கக்கிட்ட இதுதானேப்பா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டே போட்டு கொடுத்தேன். 20 வருஷத்துக்கு முன்னே இந்த ஒரு கேசட்டே போட்டு கொடுத்தேன். சரிங்க. ஒரு பிராமண வீட்டில் இருந்த பையன் இறந்துட்டான். சரிங்க. அவன் பிறப்பு ஒரு காலனியில் பிறந்துட்டான், மறுபிறப்பு. ஆனால் அந்த காலனியில் இருக்கிற தாய் தப்பம் கொடூரமான ஆடு மாடு எதையும் பாவம் பண்ணி பார்க்காம அறுத்து சாப்பிட்றவன். ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள அதை தொட மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள கோவிலுக்கு போகுது, அவனுக்கு பிறந்த புள்ள பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுது. ஆனால் ஒரு எஸ்சியினுடைய குடும்பத்தில் இருந்தவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டு கூட போயிட்டு கறி மீன் துண்ணுன்னுக்குறான் மறப்பா, வெளியே தெரிஞ்சால் தெரிய போகுதுன்ட்டு. ஏன்னா அவன் முன் பிறவியில் எதை அனுபவிச்சானோ இந்த பிறவியில். இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாந்தமானவனாக இருப்பான், அவன் மான்லேருந்து செத்து வந்த ஒரு உயிராக இருக்கும். அது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மூர்க்கமாக இருப்பான், அவன் புலியிலேருந்து செத்து வந்தவனாக இருப்பான். ஆனால் உடல் என்னமோ மனித உடல் தான். செயல் குணங்கள் அந்த பார்வை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி இருக்கும். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது என் முன்பிறவியில் என்னவாக இருந்ததோ அதை தொடரும். இங்கே அது குழந்தையிலே முதுமையினான அறிவு வளர்ச்சி இருக்கும். ஆனால் இவனுக்கு அதனால தான் சொல்கிறது, அறிவுக்கு வயசு கிடையாது, உடலுக்கு தான் வயசு அப்படின்றது. ஆனால் இவனுக்கு 60 வயசாக இருக்கும். மொட்டை பசங்க சின்ன பசங்க செய்கிற செயலெல்லாம் செய்வான். காரணம் இவன் பிறந்து வாழ்ந்தது அப்படி. பிறப்பினுடைய அடிப்படையே இவனுடைய வளர்ப்பில் தெரிஞ்சிடும், இவன் வாழ்க்கையில் தெரிஞ்சிடும். அதனால தான் பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்லுது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணான்னுச்சு அவை. கோயில் என்ன சோறாக போட போகுது? ஒரு சோறும் போடாது. ஆனால் நீ கோயிலுக்கு போய் 4 நல்லவங்க கூட சேரும்போது உனக்கு அந்த பக்குவம் வரும். ஆனால் நீ பிறந்ததுலேருந்தே கெட்டவங்க கூடவே சேர்ந்து கெட்டதையே செய்து பழக்கப்பட்டுனா முதுமையிலேயும் அந்த குணம் இருக்கும். உடல் முடியாது, ஆனால் முதுமையிலையும் குணம் அதுதான் இருக்கும். அந்த செயலுக்கு தான் ஆசைப்படுவேன் நீ. சரி. அதனால் அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்க்கணும்னா பக்தியை வளர்க்கணும். பக்தியை வளர்ச்சோன்னா சாந்தம் வரும். சரி. பக்தி இல்லாதவனுக்கு மொட்டைத்தனம் தான் வரும், மூர்க்கத்தனம் தான் வரும். அவனுடைய செயலெல்லாம் நன்மையாகவே இருக்க, தீமையாகவே இருக்கும். நல்ல பக்குவம் உள்ளவன் செயலெல்லாம் அவனோட போவாது, அடுத்தவனுக்கு உதவுற மாதிரி இருக்கும். இந்த பக்குவப்படுறதுக்கு தெய்வ பக்தி அவசியம். சரிங்க, நன்றிங்க. இது இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கோம், பாதையில் நல் வழியில் போயிட்டுருக்கோம் ஐயா, தியானம் பண்ணிவிட்டு. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்க சாதாரணமாக தான் இதெல்லாம் பழகாமல் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுறதுனால, நம்மளோட கூட ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ட்ராவல் அதாவது பயணம் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க தனி நம்ம தனியாக பிரிஞ்சு? அவனுக்கு அது ஏற்றுக்குனா தான் அவன் பாடம் பண்ணுவான். நீ போகிறது தப்புன்னுவானே, அப்புறம் அவன் எங்கே இந்த உங்க கூட பாடம் பண்ணுவான்?
எதுக்குடா நீ பிறந்த வளர்ந்த சாவ போகிற நல்லா அனுபவிச்சுட்டு சாவிடானுவனே. நீ போகிறதே தப்புன்னுவான்பா. அப்புறம் உன் கூட எப்படி ட்ராவல் பண்ணுவான்? கரெக்டு தான். உன் கூட ட்ராவல் பண்ணுறோம், உன் கூட வரப்போகிறான்னா உன்னை பார்த்த உடனே நீ இந்த பாதையில் இருக்கிறவன்னா உங்கள்கிட்ட அவன் கேட்குற கேள்விகள்லாம் கடவுளை பற்றி கேட்பான், அந்த வழியை பற்றி கேட்பான். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவானு. அவன் ஊர் கதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறான்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இருக்கிறான், உன்னையும் அதில் வலிக்கு பார்க்குறான்னு அர்த்தம் இல்லையா? அதனால் உன் கூட சேர்றவெல்லாம் இதில் ட்ராவல் பண்ணுவான்னு இருக்கல. இங்கே வந்தவனே ட்ராவல் பண்ண மாட்டேன்றான் அதில். அப்புறம் ஊரில் இருக்கிறவன் எங்கன்னு ட்ராவல் பண்ணுவான்? இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ செய்கிறேன், அப்போ கூட அவன் வீட்டுக்கு போனவொன்னே அவன் நிலையில் தான் அவன் போயிடுறான், மாறிடுறான், விடமாட்டேன் இருந்தவனை. ஏதோ நம்மளால் முடிஞ்ச சொல்லுவான், அவன் எடுத்துக்கலாம் போட்டோன்னு சொல்லிங்கிறேன். மனத்தை பற்றியே பேசிட்டு வரேங்க. ஆமாம், மனங்கிறது நம்ம உடம்புக்குள்ள நம்ம எங்கே இருக்கு அது தெரிஞ்சாலும். நல்ல கேள்வி தான் சாமி. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இந்த உடம்பெல்லாம் இருக்குது, கை கால்லேருந்து எல்லாம் இருக்குது சாமி. எல்லாமே பார்க்கக்கூடிய பருப்பொருளாக இருக்குது. அன்னமய கோஷத்தில் இதெல்லாம் இருக்குது சாமி. ஆனால் மனம் எங்கே தான் இருக்குது அப்படின்னா, மனம்ன்றது ஒரு பொருளாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இந்த உடம்புல இறைவன் படைக்கலை. அதுக்கு பேர் அந்த கரணம். அந்த கரணம்னா வடிவம் இல்லாதது, சரிங்களா? வடிவம் இல்லாத ஒரு பொருள் தான். ஒரு குழந்தை இருக்குது, பிறந்த குழந்தை, அது எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எதுவும் கேட்காது. ஏன் கேட்க மாட்டேங்குது? இப்போ வளர்ந்த பசங்க அம்மா எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்குற மாதிரியே பிறந்த குழந்தை கேட்கல. எது கேட்கல? அதுக்கு மனம் இல்லை, மனம் வேலை செய்யலை. இருக்குது பொட்டியில் வச்ச பணம் மாதிரி அப்படியே கிடக்குது, செலவு பண்ணல. வயசு வந்தவொடனே பொட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்த மாதிரி வயசு வந்தவொடனே என்ன பண்ணுது? மனம் செயல்பட தொடங்குது. மனம் எப்படிப்பா செயல்படும்? மகன்களுக்கும் மனசு இருக்குது, நமக்கும் மனசு இருக்குது, குழந்தைக்கும் மனசு இருக்குது. குழந்தையா இருக்கும்போது மனம் செயல்படல, வளர மனம் ஆடுது. திருப்பி எல்லாம் ஒடிஞ்சு ஒரு உன்னத நிலைக்கு போனவொடனே மனம் ஒடுங்கி போகுது. அப்போ 3 நிலையும் அதுக்கு இருக்குது. எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில், பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையில், நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய வடிவத்தில் அது இல்லை. அப்போ அது எப்படி தான் பார்க்குறதுன்னு சொன்னால், நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்மளுடைய எண்ணங்கள். நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால் உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை அமையும். அப்போது மனசோட அடையாளம் சதா எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கினே இருக்குது. கடலில் அலை அடிச்சுக்கினே இருக்கிற மாதிரி மனம் செயல்படுதுன்னா எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கினே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மனம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் எண்ணம்ன்ற விஷயங்கள் நடக்காது. நான் சிந்திச்சுக்கினே இருக்கிறேன் சாமி, நான் வேலை வெட்டி இருக்கும்போது ஓடுறேன் ஆடுறேன் அதெல்லாம் வச்சோம். இப்போ சும்மா தான் உட்காந்துக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனைகள் மட்டும் ஓடினே இருக்குது. ஒரு நேரம் கூட சும்மா இருக்கவே முடியல. உடல் தளர்ந்து போச்சு. ஆனால் உள்ளகிற ஏதோ ஒரு பொருள் தளராமல் அது வேலையை பண்ணிக்கினே இருக்குது. அந்த பொருளுக்கு பேர் மனம். அப்போ எண்ணங்களை தான் மனம், எண்ணத்தோட சேர்க்க தான் மனம். அது செயல்படும் போது எப்படி செயல்படுது? புத்தி, சித்தம், அகங்காரம்னு செயலில் காட்டுது. மனம் செயலில் வரும்போது இது பிரியுது. புத்தி என்ன பண்ணுது? இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இது வேணும் இது வேணான்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு மட்டும்தான் இருக்குது. எதுக்கு? புத்திக்கு. அது ஏன்பா அப்படி புத்தி பிரித்து பார்க்குது? எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி பிரித்து பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஏன் பிரித்து பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால், அந்த புத்தின்ற ஒரு பொருளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ பிறவிகளாக நாம் எடுத்து வந்த எல்லா கர்மாவையும் எல்லா பதிவுகளையும் அந்த புத்தியில் போட்டு இறைவன் பூட்டி வச்சுட்டான். ஒரு பெருங்காயம் டப்பா திறந்தா பெருங்காயம் வாசனை வரும், ஒரு நெய் டப்பாவை திறந்தா நெய் வாசனை வரும். எந்த பொருளை திறக்கிறோமோ அந்த பொருளோட வாசனை வெளிப்படுற மாதிரி இந்த புத்திக்குள்ளே நாம் எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து வச்ச அந்த கர்மாவோட பதிவுகள்லாம் அதில் பதிவு வச்சதுனால அந்த புத்தி ஓப்பன் ஆன உடனே உள்ளகிற பதிவுகள் வெளியே வருது. அப்போ அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் புத்திக்குது, ஒரே மாதிரி யோசிக்கிறோமா? இல்லை. ஒருத்தர் 10 பேரோட சேர்ந்து செய்கிறோம், ஒருத்தர் 10 பேரையும் பிரிக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணமான பொருள் எதுன்னா அந்த புத்தி. அந்த புத்தியை அப்படி செயல்படுறதுக்கு காரணம் எதுனா, எத்தனையோ பிரிவுகளாக சேர்த்து வச்ச பதிவுகள் எல்லாம் அந்த புத்தியில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல் நடக்குது. அப்போது இந்த செயலை தொடர்ந்து நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் காரணமான பொருள் அகங்காரம். நல்லது கெட்டது செய்யாமல் தெரியாமல் நான் செய்யும்போது அடி விடுது.
தெரியாமல் செஞ்சால் அடி வந்துச்சுப்பா. இப்போ அடி விழுதுன்னு தெரியுது, செஞ்சால் அந்த அடி விழுது. அப்போ நான் அதை நிறுத்தணும்ல. ஆனால் என்னோட அகங்காரம் என்ன பண்ணும், என்னோட ஆணவம் என்ன பண்ணும், நீ செய், நான் எத்தனை வாட்டினா என்ன கிடையாது, அதையே செய் அப்படின்னு திரும்ப 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 செய்ய வச்சு உன்னை இன்னும் இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு அது கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு அது பண்ணும். அகங்காரம். அப்போ இந்த 3 பொருளும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனம்ன்ற அந்த பீரோக்குள்ளே இருக்குது. மேலோட்டமாக சொல்கிறோம், மனம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அந்த மனம் எப்படி செயல்படுதுன்னா இவ்வளோ விதமாக செயல்படுது. ஆனால் அதுக்குன்னு அடையாளம் இல்லை. ஆனால் அந்த ஒரு பொருள் தான் என்னையும் இறைவனையும் வேறுபடுத்தி காட்டுது. நானும் அவனும் எண்ணெயும் தண்ணியுமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு பொருள் தான். ஆனால் நானும் அவனும் ஒன்று சேர்றதுக்கு காரணமும் அந்த ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருள் இல்லைன்னா நானும் அவனும் என்றைக்கோ ஒன்றா சேர்ந்துருவோம். ஏன்னா இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இடையில ஒரே ஒரு பொருள் பிரிக்குதுன்னு சொன்னால் மனம்தான். மனசுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் மனுஷனாகவே இருக்கிறேன். அந்த மனத்தை எப்படி தான் அழைக்கிறது? அதுக்கு தான் வழிமுறை வேணும். அதுக்கு தான் குருமார்கள் வந்து காலந்தோறும் குருமார்கள் வந்து எத்தனையோ குருமார்கள் இந்த உலகத்தில் வந்துனே இருந்தாங்கம்மா. வள்ளலாறுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் இந்த கலைகள்ன்ற ஒரு பயிற்சிகள் கற்றுக் கொடுத்தாங்கன்னா யாரும் கற்றுக் கொடுக்கல. நிறைய பேர்கள் அவங்க வந்தாங்க, வாழ்ந்தாங்க, உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அவங்களோட வந்த வேலையை முடிச்சுக்கின்னு அவங்க இறைவனோட கலந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான், நம்ம குருநாதர் மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் வந்து வாழ்ந்து தான் அனுபவித்த கலைகளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டி இந்த வழியில் நீ பயணம் பண்ணால் நான் எந்த இன்பத்தெல்லாம் அனுபவிச்சனோ அந்த இன்பத்தெல்லாம் உன்னாலையும் அடைய முடியும்னு ஒரு வழியை போட்டு கொடுத்துக்கிறாங்க. அதுதான் கலை. சரிங்களா? அந்த வழியில் நம்ம ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர் சொன்ன வழியில் நம்ம பயணம் பண்ணால் அவர் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை, அந்த ஞானத்தை நம்மளாலேயும் அனுபவிக்க முடியும். அப்போ தான் மனம்ன்றது அடங்கும். அந்த கலையை கற்றுட்டு வந்தால் மனம் அடங்கி மனம் அடங்கும். அதுதான் ஒருத்தர் கேட்டார், நம்ம அப்பயே சீடர் தான், நல்ல சீடர். அவர் ஒருத்தர் கேட்டார், சாமி பாடம் எதுக்காக பண்ணுறோம்? சமாதி அடையத்துக்காக பாடம் பண்ணுறோமா, ஞானத்தை அடையத்துக்காக பாடம் பண்ணுறோமா, எதுக்காக பாடம் பண்ணுறோம்? ஐயா எதுக்காக பாடம் கொடுத்தாரு? நல்ல கேள்வி தானே சாமி. எதுக்காக பாடம் பண்ணுறோம்? இது ரெண்டுத்துக்காகவும் பாடம் பண்ணலை. உண்மையே சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்காகவும், சமாதிக்காகவும் பாடம் பண்ணலை, ஐயா பாடம் கொடுக்கல, ஞானத்துக்காகவும் பாடம் கொடுக்கல, இறைவனை அடையத்துக்காகவும் பாடம் கொடுக்கல. அப்புறம் எதுக்காக தான் இந்த பாடம் சொன்னால் உன் மனத்தை அடக்கி ஒடுக்கி நீ யாருன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் பாடம். அப்போ நான் யாருன்னு மறைக்கிறதே என் மனம்தான். அப்போ நான் யாருன்னு தெரிய விடாமல் மறைக்கக்கூடிய அந்த மனசை புரிஞ்சு அறிஞ்சு அதை நான் அடக்கக்கூடிய வழியை தெரிஞ்சால் நான் யாருன்றது அதை காட்டி கொடுத்துரும். இப்போ மனத்தை அடக்கிறதுக்கு இந்த வழி நான் யாருன்னு தெரியணும்னா முதல்ல என் மனசை நான் சொல்கிறபடி செய்யக்கூடிய ஒரு சேவகனாக மாற்றணும். அது எனக்கு இப்போ ராஜா மாதிரி இருக்குது, தலையில் கிரீடை வச்சுக்கினேன், அது சொல்கிறபடி தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன், தவிர நான் சொல்கிறபடி அது போகலை. அப்போ ஐயா குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியை கொடுத்து அந்த மனசை அடக்கக்கூடிய கலைன்னு ஒன்று இருக்குதுப்பா. அப்போ மனசு அடக்கணும்னா எப்படிப்பா? உருவமே இல்லாத எப்படி போய் அடக்க போகிற? அடக்க முடியாது இல்லையா? அப்போ உருவமே இல்லாத ஒரு பொருளை அடக்கணும்னா அதுக்கு சாட்சியாக ஒரு பொருள் இருக்குது, உனக்குள்ளவே இருக்குது. அது காரணம்னா அந்த காற்று, மூச்சு தான் மனசுக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ மனசை அடக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணோம்னா முதல்ல நாம் பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய மூச்சு. அந்த மூச்சில் முதல்ல கை வைக்க ஆரம்பித்தோம்னா மனம்ன்ற அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்போ மனசை அடக்கணும்னா முதல்ல எங்கே போனோம்னா மூச்சை வசப்படுத்தணும். உன் மூச்சு வசப்படுத்தினா உன் மனமும் வசப்படுத்தும், உன் மனம் வசப்படுத்தினா இறைவனே வசப்படுவான். அப்போ இறைவனை காணணும், இறைவனை உணரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா மூச்சை தன் வசப்படுத்தணும். மூச்சு தன் வசப்படுத்தினா மனமும் வசப்படும். மனம் வசப்படுத்தினா இறைவன் தேட வேணாம், நம்ம மனசுக்குள்ளேயே வந்து அவனே உட்காந்துருவான். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமான அடிப்படை பொருள் இந்த மனம் தான். அப்போ மனசை பற்றி ரகசியங்கள் தெரியணும், மூச்சை பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பாடம். இந்த பாடமே மூச்சு கலையை கைவசப்படுத்துறது தான். ஏன்னா அது தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இதுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதானே அதை பண்ணும்போது தான் தெரியும். ஓடும். ஏன்னா அது இயற்கை, இயற்கை. ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் வந்துட்டோம், நமக்கு ஒரு 50-60 வயசு ஆகுதுன்னா இவ்வளோ காலமாக நம்ம எப்படி பார்த்துட்டோம்? கண்ணு எங்கே பார்க்குதோ மனம் அது பின்னாடியே ஓடிச்சு.
காது எங்கே கேட்டுதோ மனம் அது யார் பேசுறது, என்ன பேசுறாங்கன்னு கேட்குது. அப்போது புலன்கள் கூடவே உறவாடி இந்த மனசை பிரிக்கணும். அது அவ்வளோ ஈஸியா? பிறந்ததுலேருந்து ஒன்றாவே சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க, ரெட்டை பிறவி மாதிரி இருந்துட்டாங்க. இப்போ போய் பிரியணும்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். டக்குன்னு மனசு மாறி எந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா மூச்சுன்ற கலையை பிடிக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போது மனசை அடக்கணும்னு சொன்னால் அந்த மனசுக்கிட்ட நேரடியாக மோதக்கூடாது. மனம்ன்றது ஒரு முரட்டுத்தனமான மாடு, அது ஒரு காளை மாடு. அதை போய் நேரம் அடக்கணும்னா தூக்கி கீச்சு போட்டுரும், நம்மளை பீஸ் பீஸ் ஆகிடும். அப்போ நாம் என்ன பண்ணோம்னா அதை அடக்கிறதுக்கு முன்னாடி உன் மூச்சை வசப்படுத்து. மனம்ன்ற மாட்டை அடக்கணும்னா மூச்சுன்ற மூக்குனாங்கயிறை நீ முதல்ல பிடிப்பா. எவ்வளோ பெரிய முரட்டு மாடாக இருந்தாலும் மூக்குனாங்கயிறு இருந்தால் அது அடங்கும். அப்போது இந்த கலை எல்லாம் எதுக்கு அடிப்படையான ஒரு கலைன்னு சொன்னால் மனத்தை அடிப்படையான கலை. அப்போ அந்த மனசை பிடிக்கணும்னா முதல்ல நம்ம எங்கே போய் கை வைக்கணும்னா மூச்சில் கை வைக்கணும். அப்போது இப்படி தான் படிப்படியாக இருக்குதுமா. அப்போ ஐயா பாடம் கொடுத்தாரு. எதுக்காக பாடம் கொடுத்தாரு? இறைவனை போய் சேரணும்னா இறைவனை போய் சேரத்துக்காக பாடம் இல்லை. ஞானத்தையும் அடைய முடியாது, சமாதியும் அடைய முடியாது. அப்போ என்ன தான் அடைய போகிற அப்படின்னா நீ யாருன்னு முதல்ல அறிஞ்சிக்கோ. நீ யாருன்னு என்னைக்கு அறிஞ்சிட்டியோ அன்னைக்கு சமாதி கைகூடும், ஞானம் கைகூடும், இறைவன் உன் முன்னாடி வந்து நிற்பான். இதை தேடி போனால் என்ன ஆகுனா இது எல்லாமே கைகூடாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும். அப்போ ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் எதுக்காக? நீ யாருன்ற அந்த அறிவு உனக்கு வரல, அது வர்றதுக்காக தான் பாடம். அந்த அறிவு நமக்கு வந்துட்டால் மற்ற 3 வெயிட் பண்ணாமல் தானாக வந்துடும். சில செயலில் முதல்ல தெரிஞ்சிடும். ஐடி கார்டெலாம் போட்டுன்னு வரவேணாம். நான் ஞானி, நான் குருன்னு யாருக்கும் சொல்ல வேணாம். உலகமே அவங்கள சொல்லும். ஏன்னா அவங்களோட செயல் காட்டி கொடுத்துரும். அவங்க பக்குவம் என்ன, அவங்க பேசுகிற பேச்சு காட்டி கொடுத்துரும் அவங்களோட பக்குவம் என்னன்னு. இது 2மே காட்டி கொடுத்தா நாம் யாரும் குருன்னு சொல்ல வேணாம், உலகம் குருவாக ஏற்றுக்கும். விவேகானந்தர் போய் எங்கேயாவது குருன்னு சொன்னாரா? ராமகிருஷ்ணர் போய் எங்கேயாவது குருன்னு சொன்னாரா? நம்மளோட குருநாதர் எங்கேயாவது போய் குருன்னு சொன்னாரா? இல்லையே. அவங்க தன்னை மறைச்சி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் உலகம் மறைக்க விடலை, தலைமலை ஏற்றி கொண்டாடும். அப்போது தன்னை அறிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா செயல் காட்டி கொடுத்தோம், தன்னை மறைச்சி வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அவர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் வரும். அந்த பக்குவத்தில் அவங்களோட செயல் இருந்ததுன்னா அவங்க பாடம் பண்ணுறாங்க, அந்த பாடத்தோட விளைவுகளை அனுபவிக்கிறாங்க. பாடம் எல்லாரும் பண்ணுவாங்க, விளைவுகளை அனுபவிப்பாங்கன்னா விளைவுகளை அனுபவிக்க மாட்டாங்க. விளைவுகளை அனுபவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் செயல் காட்டி கொடுத்துருவாங்க. அவங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஆன்மா, எந்த அளவுக்கு ஞானத்தை உணர்ந்தவங்க அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய செயல் காட்டி கொடுத்துரும். அப்போ செயலெல்லாம் தப்பாக போச்சுன்னா பாடம் சரியில்லை, அதனால் அவங்களோட அந்த பலனையும் அனுபவிக்கலாம்னு அர்த்தம். செயல் தான் சாமி எல்லாத்துக்கும் சாட்சி. தன்னை உணர்ந்தவங்க தன்னை மறைச்சிப்பாங்க, தன்னை உணராதவங்க தன்னையே முன்னிறுத்துவாங்க. எல்லாத்துலேயும் நான் தான் போக வைப்போம். அந்த செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். மட்டும் இல்லை, அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை, உண்மையை சொன்ன சித்தர்களது வாழ்க்கை ஒரு கைத்தடியோடும் ஒரு திருவோடோடு மட்டும்தான் இருந்துச்சு. ஆமாம், பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க. ஆமாம், போகிற வழியிலெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. பட்டினத்தார் சிதம்பர சாமி கிட்ட போய் அவங்க அம்மா உபதேசம் வாங்க சொல்கிறாங்க. சிதம்பர சாமி கிட்ட அவர் உபதேசம் வாங்கினோன்னு அந்த சிதம்பர சாமியினுடைய ஆசிரமத்தினுடைய கோட்பாடுன்னா நீ ராஜாவாக கூட இரு, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு, ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு திருவோட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு, நீ ஆடை கீடையெல்லாம் கட்டக்கூட கோமணம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருவோட்டை தாய் கையில் தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னா அவர் வீட்டு வாசப்படியிலே வந்து நின்று கேட்குறாரு. அப்போ அம்மா போட வராங்க. போட வரும்போது பார்த்தா புள்ள திருவோடு வச்சுங்கிறான். அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ ஞானி, இன்னமும் முழுமை அடையிலையடா நீ, என்னம்மா அப்படி, உனக்கு எதுக்குடா திருவோடு, போட்டுட்டாம்மா, நான் சொன்னேன்னு போட்டீங்கன்னா நான் போன பிறகு தேடி எடுத்துப்படாத, நீயா போடாத, போனா தேடாத நாங்க. அதான் ஞானம். அப்படியெல்லாம் ஞானம் பெற்றார்கள். ஆமாம், இன்னைக்கு ஊர் ஊரா தேடி எங்கெங்க காலி இடங்குதுன்னு வாங்கின்னு தெரியறான் ஞானின்னுட்டு. ஊரில் உள்ள இடங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய புதிய கடவுளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
பெரிய பெரிய கார்கள், இல்ல, பைக்குகள், அப்படி எதை முற்றும் துறந்த முனிவராக இன்றைய சாமியார்கள் இல்லை என்பது உண்மை. இல்லை 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 இல்லைன்றதே இல்லை. இருந்தாலும் இவன் ஏத்துக்க தயாரா இல்லை. அருவருப்பா பார்க்கறான் அவனை. அவன்லாம் என்ன பண்ணான், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன். சாமியார் தாடி விட்டுறாரு, கொண்டை போட்டுக்கிறாரு, இதை மணியெல்லாம் போட்டுக்கிறாரு. இதனால் என்ன சாமியாருக்கு கடவுளுக்கு ஏதாவது லிங்க் இருக்குதான்னு? கடவுளுக்கு ஒரு லிங்கும் கிடையாது. இந்த குடிமையாலேயோ தாடியாலேயோ கொட்டை போட்டுக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. கடவுள் அதை விரும்புறதே கிடையாது. உடலையே விரும்பலையா, அப்புறம் நீ போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போகிறான். கடவுள் விரும்புறது நல்ல மனசை விரும்புகிறான், சுத்தமான மனசை விரும்புகிறான், சுத்தமான ஆன்மாவை, அழுக்கில்லாத ஆன்மாவை விரும்புகிறான். ஆனால் அப்படி இருக்கு விரும்புகிறவன்னு தெரிஞ்சு இதெல்லாம் ஏன் போட்டுங்கிறான் அப்படின்னா, மக்கள் ஞானி இவன் பரிசுத்தமாக ஆயிட்டான், மக்களுடைய மனம் பரிசுத்தமாகலையா? அப்போ இவன் அழகா இருந்தா மக்கள் என்ன பண்ணான், இவனை அபகரிச்சிடும். அதனால இவன் என்ன பண்ணான், இவனை பார்த்தாவே அருவருப்பு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அலங்கோலமா இருந்தான். அந்த காலத்துல இன்னைக்கு சாமியாரெல்லாம் அழகு இல்லை படுத்தின்னு தெரியுறான். அவன் எப்படி ஞானி ஆக முடியும்? எப்போ அவனுக்கு உடல் மேலேயும் அழகு மேலேயும் ஆசை வந்ததோ ஆண்டவனுடைய ஆசையை இழந்துருவான். அருமை 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 அருமையா சொன்னீங்க.